கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 4ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த புஷ்பா, அந்த பாம்பு குத்துனுச்சுல குட்டி பாப்பா, அந்த பொண்ணோட அம்மா பேர் தான் புஷ்பா. அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ரோட்டில் யாராவது வண்டியை நிப்பாட்டுங்களேன், என் பொண்ணுக்கு பாம்பு கொத்திருச்சு, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி அந்த பக்கமாக தான் வண்டி ஓட்டிக்கிட்டு வராரு. அப்போ ஒரு அம்மா ரோட்டில் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம கார்த்தி கவனிக்கிறாரு. கார்த்தி டக்குன்னு காரை நிப்பாட்டி நேராக அந்த அம்மாட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா, என் பொண்ணுக்கு பாம்பு குத்திருச்சு, ஆட்டோவில் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஓடி வந்தேன், கடைசியில் ஆட்டோ ரிப்பேர் ஆகிருச்சு, யாராவது காரை நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா யாரும் காரை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அழாதீங்கம்மா, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, கடவுளாக பார்த்து வந்தீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் ஏறுறாங்க. அப்போ அந்த அம்மா அழுகுறாங்க, பாப்பா கண்ணை திறடா, தங்கமே கண்ணை திறடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பாவம் இந்த அம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாப்பாவை டாக்டர் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியும் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ அந்த அம்மா அழுகிறத பார்த்துட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அழாதீங்க, அதான் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வந்தாச்சுல, இனிமேல் உங்கள் பொண்ணுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என் சின்ன குழந்தை வேறையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ டாக்டர் வெளியில் வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, இப்போ அந்த பாப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், அவங்களுக்கு வந்துட்டு பாம்பு கொத்தி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால விஷம் உடம்பு பூரா பரவிடுச்சு, காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை கேட்டதோட அந்த பாப்பாவோட அம்மா அழுகுறாங்க, ஐயோ, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையே அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்போ நர்ஸ் வெளியில் வந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த டேப்லெட்ஸை மட்டும் வாங்கிட்டு வாங்க, இது இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கொடுங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த புஷ்பாவோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. சேட்டு நேராக வீட்டு பக்கமாக வராரு. வந்துட்டு வீட்டை பார்க்குறாரு. பார்த்தா வீடு சாத்தி கிடக்கு. என்ன இது, வீடு சாத்தி கிடக்கு, இவ எங்கே போனா அப்படின்ட்டு நேராக அவர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போ அந்த புஷ்பா ஃபோன் அட்டன் பண்ணி, என்னங்க எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, ஏண்டி என்னாச்சு, வீடை சாத்திட்டு எங்கே போன அப்படின்னு. அப்போ அவங்க புஷ்பா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கய்யா, நீ அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் கெட்டது தான் நடக்குது, நீ அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம பொண்ணை பாம்பு குத்திருச்சு, தயவு செஞ்சு அந்த கலசத்தை கொண்டு போய் யாருடையதோ அவங்க கிட்ட ஒப்படை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, நீங்கள் பண்ண வேலையல்ல, இப்போ என் பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, நீங்கள் அந்த கலசத்தை கொண்டுட்டு வந்ததுனால சாமி கோபத்துக்கு நம்ம ஆளாகிட்டோம், அந்த கலசத்தை இப்போ எங்கே வச்சுருக்கீங்களோ தயவு செஞ்சு கொண்டுட்டு வந்து அது யாருடையதோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, ஸோ இதை கேட்டுட்டு அந்த ஆளை சொல்கிறாரு, ஏம்மா நம்ம பொண்ணு இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்கிறாங்க, இப்போ நம்ம பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவளை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த கலசத்தை கொண்டு போய் யாருடையதோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு. அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண, அதே நேரத்தில் கார்த்தி மெடிசன் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட கொடுக்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், கவலைப்படாதுங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சேட்டு வந்துட்டு நேராக அந்த கொரியர் கம்பெனியில் கொடுத்தாருல்ல அவர்கிட்ட போயிட்டு, ஐயா, நான் தெரியாதனமா அந்த கலசத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என் பொண்ணை பாம்பு கடிச்சிருச்சு, நான் கோவில் சாமியோட கோவத்துக்கு ஆளாகிட்டேன், தயவு செஞ்சு அந்த கலசத்தை கொடுத்துருங்க, நான் கொண்டு போய் அந்த கலசம் யாருடையதோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்றேன், கொடுங்க அப்படின்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, கொடுத்த பொருளை திருப்பி கேட்கக்கூடாது, அப்படி கேட்டீங்கன்னா பிரச்சனை தான், உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நாங்கள் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே நீ கேட்கக்கூடாது, மரியாதையாக இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சேட்டு கெஞ்சுறாரு, என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு அந்த கலசத்தை கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா அப்படின்னு அடித்து துரத்துறாங்க. சேட்டு மனசு கலங்கிக்கிட்டே வெளியில் வராரு.
அதுக்கப்புறம் அந்த புஷ்பா வந்துட்டு நேராக அந்த சேட்டுக்கு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம், எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிற அதே நேரத்தில் அந்த அம்மா அவர் புருஷன்கிட்ட என்னங்க அந்த கலசத்தை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, கலசம்னு காதில் விழுந்ததோட ரேவதியும் கார்த்தியும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேராக இங்கேருந்து வந்துட்டு இப்போ நீங்கள் கலசம்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க ஆமாங்க, ஒரு கலசத்தை என் புருஷன் ஒரு திருட்டு பையன்கிட்டேருந்து வாங்கினான், அதை கொண்டு போய் அவர் வித்துட்டாரு. எனக்கு என்னமோ அந்த கோவில் சாமிக்கு கோவத்துக்கு ஆளாக்கிட்டோம், அதனால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிட்டு, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும், அந்த கலசத்தை திருப்பி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு இப்போ அந்த கலசம் என்னாச்சு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க என் புருஷன் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் வந்ததோட அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகிருச்சு, இன்னரும் கோவில்லேருந்து அந்த கலசத்தை கேட்டு வந்திருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு இரு ரேவதி கொஞ்சம் பொறுமையா, கண்டிப்பாக அந்த கலசம் வந்துடும் அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த சேட்டை காமிக்கிறாங்க. சேட்டை அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேராக அவர் பொண்ணை பார்த்துட்டு ஐயோ அம்மாடி என்னால் தானமா உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு அழுகிறாரு. அப்போ அந்த புஷ்பா சொல்கிறாங்க என்னங்க இவங்க 2 பேரும் தான் நம்ம பொண்ணை காப்பாற்றினது, இவங்க இல்லைன்னா நம்ம பொண்ணை இங்கே கொண்டுட்டு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட சேட்டு சொல்கிறாரு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க இங்கே பாருங்க, அந்த கலசம் இருக்குல்ல, அந்த கலசம் இவங்களோட கோயிலோட தான், அங்கேயே தான் திருட்டு போயிருக்கு, அதை தான் அந்த திருட்டு பைய கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்க, அந்த கலசத்தை இப்போ எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு நான் ஒரு கொரியர் கம்பெனியில் அதை விற்றேன், இப்போ அந்த கம்பெனியில் நான் போய் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி கடையை விட்டு துரத்திட்டாங்க, நான் எவ்வளோ போய் கேட்டும் கொடுக்கல அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, அங்கே தான் கொடுத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு தம்பி நான் அங்கே தான் கொடுத்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தம்பி, நீங்கள் அங்கேயே போய் கேளுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரி அட்ரஸை கொடுங்க நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சேட்டும் அட்ரஸை கொடுக்குறாரு. கார்த்தி அந்த அட்ரஸை வாங்கிக்கிறாரு. அப்போ கார்த்தி நேராக அவங்க கிட்ட பார்த்து இங்கே பாருங்க, உங்கள் பிள்ளைக்கு எந்தவித ஆபத்தும் வராது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து அந்த கலசத்தை அந்த கொரியர் கம்பெனிலேருந்து வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க அம்மா எனக்கு என்னமோ அந்த டிரைவர் வர மாதிரியே தெரியல, போய் இவ்வளோ நேரம் ஆகிட்டு ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு ஆமாத்த எனக்கும் அதே தான் சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னமோ அந்த டிரைவர் ஓடி போயிட்டான் அப்படின்னு தான் தோணுது அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க அக்கா சொல்கிறது கேளு, நீ இப்போ கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு கலசத்தை காணும் அப்படின்னு. இந்த மாதிரி நீ பொறுமையாக இருந்தியன்னா கடைசி நேரத்தில் உனக்கு தான் ஆபத்து. அப்புறம் வந்து கேட்பாங்க எதுக்கு இவ்வளோ நேரம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்த, நீ ஏன் அந்த கலசத்தை திருடிட்டு பேசுறியா அப்படின்னு உனக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம் ஆகிரும். அந்த டிரைவரை நம்ப வேணாம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாமல் அவனை நம்புற, தயவு செஞ்சு அவனை இந்த இடத்த விட்டு துரத்திடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சந்திராவை பார்த்து சந்திரா பொறுமையாக இரு, இன்னும் நேரம் இருக்குல்ல அப்படின்னு. அதே நேரத்தில் சந்திரா வந்து சரி இதை விடக்கூடாது, இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு சந்திரா வெளியில் வந்துட்டு நேராக அந்த சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா என்னாச்சு, அந்த கலசம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இல்லை அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க என்னங்க அந்த கலசத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அந்த கார்த்தி இருக்கான் பாருங்க டிரைவரு, அவன் அந்த கலசத்தை நான் திரும்பி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரேவதியோட போயிருக்கான், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அவன் கலசத்தை கொண்டுட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு அந்த கலசம் திரும்பி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த கலசம் இன்னும் ஏதாவது ஒரு ஆற்று தண்ணியில் போயிட்டு இருக்கும், நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாத, நான் சொன்ன ஆள் கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிருப்பான், அந்த கலசம் இந்நேரம் ஆற்றுல மிதந்து போயிட்டுருக்கோம், நீ என்ன பண்ணுறியன்னா நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு பிரச்சனையை பண்ணு அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை பண்ணணும், அங்கே உள்ளவங்களை எப்படியாவது குழப்பி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, வீட்டுக்கு வந்ததோட எல்லாரும் கலசத்தை பற்றி கேட்கணும், அப்போ சாமுண்டீஸ்வரி கலசத்தை காணும் அப்படின்னு திரு முழிக்கணும், அப்போ எல்லாருமே சேர்ந்து சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தணும், இதை பார்க்கணும் அப்படின்னு. உடனே சிவனாண்டியோ சரி சந்திரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அங்கே உள்ளவங்க கிட்ட இங்கே பாருங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, கோவில் கும்பாபிஷேகம் எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்க
கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ஆனா அந்த கலசம் வந்த பிறகு பூஜை பண்ணணும், இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. அதையெல்லாம் முடிச்சாதானே இந்த கோவில் கும்பாபிஷேகம் முழுமையடையும். அது எல்லாத்தையுமே நல்ல நேரத்துக்குள்ள பண்ணணும்ல. நீங்க பாட்டுக்கும் இப்படி பொறுமையா இருந்தீங்கன்னா எப்ப இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறது? எல்லாரும் வாங்க, போயிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருந்து அந்த கலசத்தை எடுத்துட்டு வருவோம். அவங்க வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் ஆகிட்டு இருக்குல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்களும், ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், சரி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு சிவனாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதைதான் நம்ம எதிர்பார்த்தோம், அதே மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்களே அப்படின்னு. அதே நேரத்துல மோள கச்சேரியோட சேர்ந்து எல்லாரும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை ரேவதியும் சேர்ந்தே நேரா அந்த கொரியர் கம்பெனிக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு, அக்கா நீங்க இன்னும் அந்த டிரைவரை நம்பிக்கிட்டு இருக்கிறது என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இங்க பாருங்கக்கா, அவன் திட்டம் போட்டு இந்த கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க தேவையில்லாம அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், பொறுமையா இருங்க, யாரும் தேவையில்லாம பேச வேணாம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இது என்னது, இவ ஆரம்பத்துல இருந்து அந்த டிரைவருக்கு ரொம்ப தான் கணேசம் காட்டுறா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த டிரைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவனுக்கு இன்னும் அந்த வாய்ப்பை நிரூபிக்கிறதுக்கு டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு மயில் வாகனம், நீயும் ரொம்ப நேரமா சாமுண்டீஸ்வரி பேசும் பொழுதெல்லாம் நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, வாங்கி கட்ட போற அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரி சரி நான் எதுவும் பேசல அப்படின்ட்டு அமைதியா இருக்காரு. அதே நேரத்துல கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா அந்த கொரியர் கம்பெனிக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவர்கிட்ட, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது கலசம் கொண்டாந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, என்ன கலசமா, அப்படியெல்லாம் என்கிட்ட யாரும் கொண்டாந்து கொடுக்கலையே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட கலசத்தை கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னு அந்த சேட்டு ஒத்துக்கிட்டாரு. இப்ப அந்த கலசம் எங்க இருக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டதையும் பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அடிச்சு துரத்திடுவேன், மரியாதை இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருங்க, அந்த கலசத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்க, அதை நாங்க தரோம் அப்படின்னு. அவர் சொல்றாரு, அமௌண்டா, அதெல்லாம் நாங்க எப்போவோ அனுப்பியாச்சு, கிளம்புறியெல்லாம் இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணாதான் நீங்க கொடுப்பீங்க, இங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல, இப்ப மட்டும் நீங்க அந்த கலசத்தை கொடுக்கல, நாங்க நேரா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் பயந்து போய், இங்க பாருங்க, போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணிடாதீங்க, நான் தந்துடுறேன் அப்படின்ட்டு நேரா அட்டை பாக்ஸை திறந்து அந்த கலசத்தை எடுத்து கொடுக்க, உடனே கார்த்திகா அந்த கலசத்தை எடுத்துக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, சார் தயவு செஞ்சு போலீஸ்ல எல்லாம் சொல்லிடாதீங்க சார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு போலீஸ்ல சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் கார்த்தியும், சரி நான் போலீஸ்ல சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, எப்படியோ கலசத்தை கண்டுபிடிச்சாச்சு, எப்படியாவது அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணுமே, எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சீக்கிரம் கொண்டுட்டு போயிடலாம் ரேவதி, நீ கவலைப்படாத, ஆனா கலசத்தை கண்டுபிடிச்சாச்சுல, இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறமா நேரா அந்த சந்திராவை காமிக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் இப்பதான் அந்த ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், சுத்தமா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்காக ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஃபோன் அட்டன் பண்ணி சொன்னாதானே இப்போ அந்த கலசம் எங்கே இருக்கா, கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவங்க பாட்டுக்கும் இருக்காங்களே அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, ஈஸ்வரி தான் ரொம்ப கோவத்துல இருக்கால, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரன் நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மக்கள் வரப்போறாங்க, இவ சரியா அவமானப்பட போறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஊர் மக்கள் போயிட்டு இருக்கிறத கார்த்தி பாக்குறாரு. ரேவதி சொல்றாங்க, ஐயோ, ஊர் மக்கள் எல்லாம் கலசம் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம வேற கலசத்தை இங்கே வச்சிருக்கோமே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை யூட்டர்ன் எடுத்து வீட்டு கொல்லை பக்கமா வராங்க. இன்னொரு பக்கம் மோள கச்சேரி கேட்கறது வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு காதல விழுகுது. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ அத்தை, கலசத்தை வாங்குறதுக்காக மோள கச்சேரியோட வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, ஏய் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க அத்தை அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா போச்சு, எல்லாமே போச்சு, ஊர் மக்கள் முன்னாடி நீ அவமானப்பட போற, தேவையில்லாம அந்த டிரைவரை நம்பி இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் உனக்கு தேவையா, நான் தான் அப்பவே சொன்னேன்ன, அந்த கலசத்தை காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு.
இப்போ நீ மட்டும் கலசத்தை காணும்னு சொன்ன அவ்வளோதான், ஒரு கலசத்தை கூட பாதுகாக்க முடியலைன்னு பேசுவாங்க. சாமி குத்தத்துக்கு ஆளாக்கிட்ட இந்த கிராமத்துக்கு உன்னால தான் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து உன்னை பேச போறாங்கக்கா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயோ சந்திரா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த பக்கமா கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து கலசத்தை எடுத்துட்டு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தி கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல கார்த்தி கையில இருக்க கலசத்தை பார்த்துட்டு சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப கார்த்திக் கலசத்தை கொண்டாந்து சாமுண்டீஸ்வரி கையில கொடுக்க சாமுண்டீஸ்வரி கலசத்தை பார்த்துட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. நீ என் மனசுல இப்பதான் பால வார்த்த, எங்க ஊர் மக்கள் முன்னாடி அவமானப்பட்டுருவணும் அப்படின்னு. அப்ப ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, இந்த கலசத்தை கொண்டு போய் சாமி ரூமுக்குள்ள வச்சு பூஜை பண்ணி கொண்டு வா அப்படின்னு. ரேவதியும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலசத்தை நேரா கொண்டுட்டு போறாங்க. அப்ப நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, இவன் கையில எப்படி இந்த கலசம் வந்துச்சு? அப்ப நம்ம தான் இந்த கலசத்தை எடுக்க சொன்னோம்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, நம்ம யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் இவன் கண்டுபிடிச்சிருக்கணுமே அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து முறைக்க சந்திரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆஹா, கண்டிப்பா இந்த டிரைவருக்கு என்னை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சந்திரா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு எதிரா இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, இவளை என்ன பண்றது அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா நல்லா இருக்கக்கா இந்த டிரைவரோட நாடகம், எவ்வளவு ஈஸியா வீட்டுக்குள்ளேருந்து அந்த கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு அவனே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவனே காப்பாத்துற மாதிரி இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கான், நீயும் நம்புறியாக்கா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அந்த டிரைவர் கலசத்தை தேடினப்ப நானும் கூட தான் இருந்தேன், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அம்மா, யாராவது நீங்க சந்தேகப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இந்த டிரைவர் கூடவே போனேன். இந்த டிரைவர் ஒன்றும் அந்த கலசத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்த மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்து அந்த கலசம் போயிருக்குன்னா கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்க உதவி பண்ணாம அந்த கலசம் வெளியில போயிருக்காது. வீட்டுக்குள்ள இருக்கிற கலசம் வெளியில உள்ளவங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள உள்ள கலசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, ஏ ரேவதி, என்ன பேசுறேன்னு பார்த்து பேசு, வீட்டுக்குள்ள உள்ள கலசத்தை பத்தி யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு, இப்படி வீட்டுக்குள்ள உள்ள கலசத்தை பத்தி எதுக்காக சொல்லணும்? இந்த கலசம் காணாம போனா அம்மாவுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானம், அம்மாவுக்கு அவமானம் நடக்கணும் அப்படின்னு ஏன் யோசிக்கணும்? யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. என்னது, வர வர ரேவதியும் நம்மளை பத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டா, ஒருவேளை அந்த டிரைவர் ரேவதி கிட்ட நம்ம தான் இந்த கலசத்தை எடுத்து கொடுத்துட்டோம்னு சொல்லியிருப்பானோ, கண்டிப்பா இந்த ரேவதிக்கும் டிரைவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சந்திராவை பார்த்துக்கிட்டே, இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பார்க்குற, உன்னை பற்றின விஷயத்த கூடை சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. சிவனாண்டிக்கு இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சந்திரா தான் அப்படிங்கிறத கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு. சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் அப்படி என்ன லிங்க் அப்படிங்கிறதையும் கார்த்தி அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக கண்டுபிடிப்பாரு. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.